சத்தியத்தையும் அதாவது சத்தியத்தையும் அறியும் போது சத்தியம் அந்த அந்த நாலேஜ் நமக்கு வந்துடும். அந்த விடுதலையாக்கம் தான் உண்மைதான். ஆனால் அது மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகன்னு சொல்லிட்டு அது யோவான் 8வது அதிகாரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்ன 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 சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்தியத்தை அறியும் போது அந்த அறிவு வருது. ஆனால் நம்ம அந்த போராட்டம் அந்த போராடி அந்த அந்த ஒரு போர்க்களத்தில் நம்ம ஒரு யுத்த காலத்தில் நிற்கிறோம். நம்ம போராடும் போது நிச்சயமாக கடவுள் வந்து ஏசப்பா நமக்கு விடுதலை அந்த பாவத்தை மேற்கொள்ள பலனையும் அந்த பாவத்தை விட பாவத்தை ஜெயிக்கும் அந்த பலன் கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா ஆகமம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன என்னாகுமோ என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புக்கில் இருக்கும். அந்த புக் அந்த 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 புக்கில் எப்படி இருக்குன்னா, நானே உங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் கிறிஸ்தவர் என்ன பண்ணுவாங்க, இதை தப்பாக நினச்சின்னு நானே உங்களுக்கு கடவுள் தான் நம்மளை விடுதலையாக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை தான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே தான் இந்த வசனம் நானே ஒரு பரிசுத்தமாகிற கர்த்தர். அப்போது முதல்ல 50% நம்ம தான் வந்து பாவத்துக்கு விரோதமாக போராடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம தான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் நம்ம தான் 50% நம்ம தான் போராடணும். அதை பார்த்து தான் கடவுள் அத்துது அவர் 50% உதவி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மனிதரால் 100க்கு 100 முழுமையாக கடவுளுடைய துணை இல்லாமல் மனிதரால் 100க்கு 100 உண்மையாக வாழ முடியும். ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் 100க்கு 100 வாழ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மனிதர்களாக நம்ம என்ன பண்ணணும், 50% போராடணும். அதாவது ரத்தம் சிந்தத்தக்கதாக அப்படின்னா ரத்தம் உயிரே போகிற மாதிரி இருந்தாலும் போராடும் போது நிச்சயமாக கடவுள் வந்து அந்த பாவத்தினுடைய பலனையும் அந்த மனப்பக்குவத்தை கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு வசனம் இருக்குன்னா, மத்தியில் ஒரு வசனம் ஃபஸ்ட் எப்படின்னா, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எல்லாம் நினைப்பாங்க, இதையே விட்றாது. ஒரு அழகாக ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆசை வரும். இது எப்படி விபச்சாரமாக மனசில் எப்படி விபச்சாரமும் செய்த மாரி ஆயிற்று, அதாவது விபச்சாரமே செய்தாயிற்றுன்னு இருக்குது வசனம். எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்களில் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருதயத்தில் தான் பிரச்சனை. நம்ம இருதயம் பக்குவப்பட்டு நம்ம இருதயம் நம்ம ஒரு பக்குவத்துக்கு வரும்போது ஒரு தகப்படி ஸ்தானத்தில் ஒரு பக்குவம் வரும்போது எவ்வளோ தான் அழகான பெண்ணோ ஆணோ இல்லை எவ்வளோ பெரிய பொருளோ எதை பார்த்தா நமக்கு அந்த ஆசை வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக நம்ம மகனை போல் மகளை போல் ஒரு தங்கச்சி போல் தம்பி போல் தான் அப்படி தான் எண்ணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அந்த ஈஸியாக நம்ம அதை பாவத்தை ஈஸியாக நம்ம மேற்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரயோஜனம் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.